நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட அதாவது வேட்டையன் அப்படின்ற ஒரு படம் வந்து பீக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனே கொடுக்க முடியாது. ஷார்ட்டா தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடி படமாகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இந்த படத்துல வந்துருச்சு. காரணம், நேத்து அந்த 52 நிமிடங்கள் தலைவர் வந்து வெடிச்ச வெடிதான். அதாவது என்ன சொல்றது, இந்த கங்கல்லி கொட்டின மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாரு. இப்படி ஒரு ஃபயரான ஸ்பீச் இது வரைக்கும் தலைவருடைய தர்பாரே முடிஞ்சிருச்சு. தர்பார் வந்து ஒரு பீக் ஆஃப் ரஜினிசம், பீக் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா நேத்து வேட்டையன் வந்து அதை விட டபுள் மடங்கு இருந்தது அப்படின்றதுதான் சொல்ல முடியும். இந்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலருடைய எக்ஸ்பெக்டேஷன், ஜெயிலர் வச்ச எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணுமான்ற கேள்வி இருந்து அதை இந்த படம் தாராளமா பூர்த்தி பண்ணுன்ற அளவுக்கு படம் அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் போயிருச்சு. ஏற்கனவே மனசிலாக வந்து எப்படி காவாலா வந்து ஒரு பீக் கொடுத்துச்சோ அதே மாதிரி மனசிலாக வந்து ஒரு பீக் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச் எப்படி ஒரு படத்தினுடைய பீக் ஒரு 2 மடங்கு ஆகிச்சோ அதே மாதிரி நேற்று ஆடியோ லான்ச் வந்து படத்தை வேற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. தலைவர் வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து அந்த 52 நிமிஷம் போனதே தெரியல. 52 நிமிஷத்துல 35 நிமிஷம் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் ஸ்பீச். அதாவது ஒரு அமிதாப் பச்சனை இதுக்கு முன்னாடி யாரும் இந்த அளவுக்கு பெருமையா பேசியிருக்க மாட்டாங்க, இதுக்கு அப்புறமும் யாரும் பேச, ஆனா அவர் வந்து பெருமைக்கு தகுந்த மனிதரா இல்லையா அப்படின்ற கேள்வியே கிடையாது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தலைவருடைய ரோல் மாடல் அவர் அறிவிக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ போயிடுறாரு. ஸோ இதுல என்ன விஷயம்னா, இந்த அளவுக்கு அவர் பெருமையா பேசியிருப்பாங்களா அப்படின்னா இல்ல. ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி தலைவர் வந்து அமிதாப் பச்சன் தான் உலகத்தின் மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற அளவுக்கு அழகா பேசிட்டாரு. அவருடைய லைஃப் ஹிஸ்டரி, அவருடைய லைஃப் ஜேர்னியை அவர் சொன்ன விதமா இருக்கட்டும், அதுல அமிதாப் பச்சன் எப்படி ஒரு இறக்கத்துக்கு போயிட்டு எப்படி மறுபடியும் மலையளவு உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லா வகையிலும் வந்து அமிதாப் பச்சனை பத்தி பேசின பேச்சு வந்து நார்த் இந்தியன் மீடியா ஃபுல்லா இன்னும் எழுந்து ட்ரெண்ட். அதாவது இந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு யாராலையும் இவ்வளவு தூரம் நினைச்சிருந்தாலும் முடியாது. தலைவர் உண்மையா பேசுற ஒரு சில வார்த்தைகள் இன்னைக்கு நார்த் இந்தியன் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட். இன்னைக்கு வந்து எந்த, அதாவது வெப்சைட்டோ, எந்த ஒரு ஜேர்னலோ, எந்த ஒரு யூடியூப் சேனலோ, எந்த ஒரு சினிமா நியூஸோ, எதை எடுத்தீங்கன்னாலும் இன்னைக்கு இந்தியா முழுக்க, குறிப்பா ஹிந்தி ஸ்பீக்கிங் 21 ஸ்டேட்லயும் வந்து இன்னைக்கு அமிதாப் பச்சனை பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று பேசுற அந்த வார்த்தைகள் தான் அங்க ஒழிச்சுட்டு இருக்கு. அதை பல பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்றாங்க, பல பேர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்றாங்க, அதை பத்தி இன்னும் பாத்தீங்கன்னா டப் பண்ணி கூட பண்றாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அமிதாப் பச்சன் அவர்களை பத்தி பேசின வீடியோ வந்து அங்க ஓவரால் ட்ரெண்ட், வைரல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுதான் வந்து இந்த படத்தை வந்து 1000 கோடி கொண்டு போறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இந்த படத்துக்கு அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசிலை பத்தி தலைவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இப்படி ஒரு நேச்சுரலான நடிகரை வாழ்க்கையிலே பார்த்ததில்லை அப்படின்ற அளவுக்கு ஃபகத் ஃபாசிலுடைய நடிப்பை பத்தி அங்குலமா ரசிச்சு அவர் பார்த்தது. நீங்க ஃபகத் ஃபாசிலுடைய கேரக்டர் இன்ட்ரோல ஒரு சின்ன ஒரு பிட் இருக்கும், அதுல பார்த்தீங்கன்னா தலைவர் அவர் முதுகுல தட்டி கொண்டு போவார். சோ அது வந்து தலைவர் எல்லாருக்குமே பண்ணுவார். என்னன்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து அவருடைய சீன்ல அவர் வந்து தலைவரும் நடிச்சிருக்கும் போது தலைவரை தூக்கி சாப்பிட்ட மாதிரி யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா தலைவர் உடனே என் சீன்ல வந்து என்னையே நீ தூக்கி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா அது உண்மையே கிடையாது. ஏன்னா தலைவர் யாராலையும் தூக்கி சாப்பிட முடியாது. தலைவர் ஸ்கிரீன்ல இருந்தா அவர் தான் எல்லாரும் பார்ப்பாங்க, கண்ணு அங்கதான் போகுன்றத அது யாரு வந்து நின்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் தலைவர் வந்து தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அந்த இன்னொரு நபர் வந்து நம்மளை தூக்கி சாப்பிட்டாருன்றதால அவரை பத்தி பேசுவாரு, அவரை கிண்டலா பேசுவாரு, அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. அதெல்லாம் தலைவர் எப்பவுமே பண்றாரு. நீங்க சிவாஜி எடுத்துக்கோங்க, சிவாஜியா பாத்தீங்க அப்படின்னா விவேக் சார் இன்னும் பல படங்கள் நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னையோட நல்லா இது பண்ணாங்க. ரம்யா கிருஷ்ணன் முன்னாடி இந்த வரைப்பாவோட மானத்தை வாங்கிட்டாங்க. அப்படி இப்படின்னு கூட நடிக்கிற நடிகருடைய பெருமையை பேசுற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிச்சுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி ஃபகத் ஃபாசில வேற ரேஞ்சில் எடுத்து பேசிட்டாரு. ஃபகத் ஃபாசிலும் அப்படிதான். இதுக்கு முன்னாடியும் அவர் இவ்வளவு தூரம் பெருமையா யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். அதாவது இந்த படத்தினுடைய அட்ராக்ஷனே ஃபகத் ஃபாசில் தான்ற மாதிரி ஒரு வித்தியாசமான, இவர் ஒரு மாதிரியான ஒரு வில்லனிஸ்டிக்கான ஒரு டைப் ஆச்சே, ஒரு மாதிரி ஒரு மூடியான ஒரு பர்சன் ஆச்சு. எதுவுமே வந்து அந்த ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட்ல வந்து இவருக்கு ஒரு வில்லனிசம் இருக்கும், அதை மட்டுமே பேஸ் பண்ணி போக்கஸ்டா போறவராச்சு. இது ஒரு மாதிரி ஃபன்னியான, ஒரு மாதிரி
ஒரு நெட்டோரியஸ் கேரக்டராச்சும் இவர் பண்ணுவாரா, அதாவது ஃபகத் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, சார் பண்ணுவாரு சார், அவருடைய மலையாள படங்கள்லாம் நீங்க பார்த்தது இல்ல, கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஞானவேல் வந்து ஃபகத் ஃபாசிலுடைய டேட், அதாவது ஃபகத் ஃபாசிலுக்காக படம் வந்து 2 மாசம் தள்ளி போயிருக்க பாத்துக்கோங்க. அவருடைய டேட் கிடைக்காது, அவருடைய இது தலைவர் சொல்றாரு, அதான் அவருடைய பெருந்தன்மை. 2 மாசம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபகத்துக்காக வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணி ஃபகத் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்துல அவ்வளவு நேச்சுரலா நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு ஃபகத்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ராணாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லும்போது சூப்பரா சொன்னாரு. ராணா வந்து ஜாலியா இருப்பாரு, பேசுவார், சின்ன வயசுல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, பாத்துருக்கேன். ராமநாயுடோட பேரை எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் ஒரு பாகுபலியோட வில்ல அப்படின்றத நான் பாத்திருக்கேன், வச்சிருக்கேன். ஆனா அந்த செட்ல உட்காந்துருக்காரு, நல்லா சிரிச்சு பேசுறாரு, வைக்கிறாரு. ஷார்ட்னு வச்சுட்டாருன்னா அப்படி ஒரு பார்வை பாக்குறாரு, எனக்கே பயமா இருக்க. தலைவர் பீக் ஆஃப் வில்லனிசமே தலைவர் தான். தலைவர் தான் வில்லனிசத்துக்கு டெஃபினிஷன். அவர் சொல்றாரு, அதுதாங்க அவரு, அதாவது அவர் சொல்றாரு எனக்கே பயமா இருந்தது அப்படின்றாரு. அந்த மாதிரி அவர் ராணாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மஞ்சு வாரியர் வந்து மஞ்சு வாரியர் அழகை பத்தி தலைவர் பேசுனதா இருக்கட்டும், அவங்களுடைய ஜென்டில்னஸ் கைண்ட்னஸ் பத்தி பேசுனதா இருக்கட்டும், அவங்க அதே மாதிரி தலைவருடைய அந்த நக்கல் பேச்சு என்னன்னா, எப்படி தமன்னா கூட என்னை காவலால் ஆட உள்ள, அதே மாதிரி மனசுல எனக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பை கொடுத்து ஏமாத்தி அனுப்பிட்டாங்க நீ அப்படின்னாரு. அவ்வளவுதான், கிளாப்ஸ் தியேட்டருக்கு ஏற்றப்பல விசில், அதுவும் கிளாப்ஸுமா. தலைவர் வந்த உடனே ஒரு 4 நிமிஷம் அவர் பேசவே விடல. இதெல்லாம் வந்து அவருக்குன்னே உரித்தான ஒரு விஷயம். அவர் தான் அதெல்லாம் ஆரம்பிச்சார் இண்டஸ்ட்ரியல் இந்த ட்ரெண்டு. இன்னும் இதுக்கெல்லாம் நீங்க இன்னும் முன்னாடி தர்பார்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 7 நிமிஷம் பேச விடல. நேற்று அது மைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதனால வந்து 4 நிமிஷத்தோட சத்தத்தை நாங்கள் நிறுத்திக்கிட்டோம். ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரை பத்தியா மஞ்சு வாரியர் பத்தி அவ்வளவு அழகா சூப்பரா சொன்னாரு. அப்புறம் லோகேஷ் பத்தி ஒண்ணும் இல்ல, இந்த ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு 2 மாசம் தள்ளி போகுது அப்படின்னு தள்ளி போறதுனால சன் பிக்சர்ஸ் படம், அதாவது தலைவர் அடுத்து போயிட்டு இருக்காரு இல்லையா, கூலி தள்ளி போகுமே, அப்படி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து லோகேஷுக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞானவேல் சொல்லியிருக்காரு. லோகேஷுக்கு போன் பண்றாரு தலைவர், போன் பண்ணி இந்த மாதிரி ஃபகத் ஃபாசில் காட்சி கிடைக்காதனால படம் ஒரு 2 மாசம் தள்ளி போகுது, அது 2 மாசம் தள்ளி போனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கூலி 2 மாசம் தள்ளி போகும், உங்களுக்கு ஓகேவா? தாராளமா ஓகே, அது லோகேஷ் சொல்லியிருக்கு, தாராளமா ஓகே. அப்ப நீ இன்னும் கதை ஒழுங்கா எழுதுற அப்படிங்கிற மாதிரி, அதாவது லோகேஷ்க்கு நான் ஒழுங்கா கதை எழுதுறப்ப எதுக்கு அவர் தள்ளி போனா ஓகேன்னு சொல்றாரு, அவர் கதை ஒழுங்கா எழுதுற அப்படின்ற மாதிரி அவர் லெக்க போல் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரித்திகா சிங்கை பத்தி அவ்வளவு பெருமையா, துஷாராவை பத்தி நக்கலோ இந்த காமெடியோட ஒண்ணும் இல்ல பார்த்தா ஒரு ரொம்ப ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்துல, ரொம்ப இன்னவிட்டபிளான கேரக்டர். ரொம்ப யாரு வந்து சீரியஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான் அந்த படத்துக்கு இந்த கேரக்டர்ல செட் ஆவாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது துஷாரா விஜயனை ஞானவேல் சொல்றாரு. ஆனா துஷாரா விஜயன் யாருன்னு நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், வச்சிருக்கேன். ஆனா அன்னைக்கு ஷூட்ல வந்து இந்த பொண்ணு தான், கன்னியாகுமரியில ஷூட்ல வந்து நிக்கிறாங்க, இந்த பொண்ணு தான் பண்றாங்க. அது ஒரு கிழிஞ்ச ஜீன்ஸும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு நிக்குது. ஏன்னா இந்த பொண்ணை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நானும் ஒரு மாதிரி பாக்குறேன். பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளவு சூப்பரா நடிச்சு கொடுத்துருச்சு அவங்களுக்கு. அப்புறம் ரித்திகா படம் பூரா என் கூட வராங்க ரித்திகா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ரித்திகா அப்படின்றாரு. அவர் ஸ்டைல சொல்ற ஹேட்ஸ் ஆஃப் அந்த மாதிரி அவரோட ஸ்டைல எல்லாத்துக்கும் தேங்க்யூ எல்லாம் அவ்வளவு தேங்க்யூ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வராரு பார்க்கணும், நம்ம கண்டென்ட்டுக்கு வராரு பொழுது அதுக்குதான் நம்ம உட்காந்துருப்போம். அதாவது பணத்தை கொடுத்து பசங்களை வளர்க்காதீங்க, நல்ல குணத்தை கொடுத்து வளங்க அப்படின்ற 2 வரி இல்ல, ஒரு வரி இல்ல, ஒரு வார்த்தை பேசுவாரு, முடிஞ்சு. அதுதான் நம்ம லைஃபே மாற்றும். லைஃப்ல பல பேர், அதாவது நம்ம இல்ல, நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்கிற ஒரு கம்பெனியினுடைய ஓனர், அதாவது யூஎஸ்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கிற ஒரு மல்டி கேப் கம்பெனியினுடைய ஓனர், அவர் சொல்றாரு, ஃப்ரெஷ்ஒர்க்ஸினுடைய ஓனர் கிரீஷ் மாத்ருவதன் சொல்றாரு, தலைவர் தான் எனக்கு எல்லாமே, கடவுளே அவர் தான். அப்புறம் நம்ம எல்லாம் எங்க இந்த மாதிரி 2-3 வரிகள்ல தலைவர் வந்து வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அழகா, அதை வந்து மஞ்சு வாரியர் பேசும்போது அதை அழகா சொன்னாங்க. என்னன்னா 2 வரி தான் பேசுவாரு, அந்த 2 வரி வாழ்க்கையிலே மிகப்பெரிய தத்துவங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தலைவர் பேசின வரியே ஒண்ணா சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஆடியோ லான்ச் மட்டுமே மொத்தமா எல்லாரும் பேசுனது மட்டும் பார்த்தாலே ஒரு படம் பார்த்த ஃபீலிங் வரும். அதுலயும் தலைவர் பேசுனது கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கிளைமேக்ஸ், படத்துக்கான ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். அபிராமி இடத்துல சொல்றாங்க, அபிராமி என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு கமல் ஃபேன், இருந்தாலும் இந்த படத்துக்கு அப்புறம் நான் ரஜினி ஃபேனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த வயசுலயே உங்க ஓட வச்சுக்கிட்டு இருக்கேன், எது சார் உங்களை காலையில எந்திரிச்சா மோட்டிவேட் பண்ண வைக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு வார்த்தை தலைவர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன, என்னை இன்னும் நம்பிட்டு என்னை நான் ஏதாவது பண்ணுவேன், நான் நல்லா பண்ணுவேன், இவர்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன் இன்னும் எதிர்பார்ப்போட கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு
இருக்குன்னு நான் உழைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து பல முடிவுகள் எடுத்தேன், அது எதுவும் சரியா போல. ஆனா இந்த ஒரு விஷயமாவது இது இன்னும் என்கிட்ட எதிர்பார்ப்போட இருக்கிற மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணுன்றத என்னைய நாளுக்கு நாள் ஓட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அபிராமிட்ட அழகா அந்த வரியை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் சொன்னதுக்கு வந்துருவோம். அதான் நல்ல பணத்தை கொடுக்காங்க, நல்ல குணத்தை கொடுங்கன்னு ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு பார்க்கணும். அதான் இன்னையில இருந்து அதான் ட்ரெண்ட். ஆல்மோஸ்ட் எங்களெல்லாம் சகுனின்னு சொல்லிட்டாரு. எப்படி இந்த நரி காக்கா கழுவி கதையில எங்களெல்லாம் காக்கான்னு சொல்லிட்டாரோ அதே மாதிரி எங்களெல்லாம் சகுனின்னு சொல்லிட்டாரு. இன்னையில இருந்தே கதை ஆரம்பிச்சாங்க. பாவம், அவனுக்கு சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டதை மட்டுமே தான் நேற்றுல இருந்து வேலையான ட்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்கா தலைவர் பேசினாலே நேற்று ஃபுல்லா இன்டர்நேஷனல் ட்ரெண்ட், ஃபுல்லா இந்தியன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கா. அது பார்த்தீங்கன்னா நேற்றுல இருந்து எங்களெல்லாம் சகுனின்னு சொல்லிட்டாரு. அழுகை எங்க போட்டு எங்க வீடியோ பார்த்தாலும் எல்லாரும் உட்காந்து எங்களெல்லாம் சகுனின்னு சொல்லிட்டாரு அழுதுட்டு இருக்காங்க. பாவம் ஒண்ணும் இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, நம்மளை சுத்தி இருக்கவங்க கூட சகுனியா தான் இருக்கான், நம்ம தந்திரமாவும் இருக்கணும், அதே நேரத்துல சாணகியத்தனத்தோட இருக்கணும் அப்படின்றாரு. எங்களதான் சகுனின்னு சொல்லிட்டாரு இருக்காங்க. இதுக்கு எங்கே கிடையாது. ஏன்னா அவரு கெத்து அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. அவர் யாரையாவது இருக்கிற குறி வச்சு சொல்றாரு, எங்களதான் குறி வச்சு சொல்லிட்டாரு அப்படின்னு அதை கிளைம் பண்ணி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. காக்கா கதையும் இப்படிதான். அதே மாதிரி இப்ப சகுனிங்கிற பேரை எடுத்துட்டாங்க. இனிமே இவங்களை சகுனி ஃபேன்ஸ் தான் நம்ம சொல்லணுன்ற அளவுக்கு கேவலப்பட்டு போயிட்டாங்க. வேற ஒண்ணும் சொல்லணும். ஏன்னா நம்ம சகுனின்றது அவர் எதுக்கு சொல்றாரு, அவர் குட்டி கதை சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளோட சகுனி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் சகுனி தான் சொல்றாரு. அதையும் நாங்க தான் எடுத்துக்கணும்னு சகுனி எங்கதான் சொல்றாரு, எங்க தலைவர் தான் சொல்றாரு, எங்க தளபதி தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல விஜய் வந்து சகுனின்னு அவர் சொல்லவே இல்லை, கிளியரா சொல்றோம். இது நாங்க அதாவது தலைவர் ஃபேன்ஸினுடைய தரப்புல தலைவர் ஃபேன்ஸ அதாவது ரெப்ரசன்ட் பண்றவனா ஒரு உரிமையோட நான் சொல்றேன், தம்பிகளா இதுல வந்து அவர் சகுனின்னு உண்மையிலே தளபதி விஜய் அவர் சொல்லல. அவர் சொல்ல வந்தது வேற விஷயம். நீங்க புரிஞ்சுக்காம சகுனின்னு எங்க தளபதி விஜய் தான் சொல்லிட்டாரு நீங்களே சொல்லிட்டு அலையாதீங்க. இதையும் ஒரு பிரச்சனை பண்ணி விஜய் இன்னைக்கு அரசியல போய் என்ன சொல்றது மாநாடுலாம் போட போறாங்க, அதை போக்கஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் தான் சகுனின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அளவு இல்லை, தளபதி விஜய் அவர்களுக்கும் அளவு இல்லை. தயவு செஞ்சு அதை நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். இன்னொரு அவரு தோபி கதை ஒன்று சொல்லுவாரு. அந்த தோபி கதையில தனக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுவாருங்க. அதாவது எவ்வளவு பெரிய மனிதர் அவர் இன்னைக்கு வந்து அவர் வந்து நின்னாலே போதும். அவர் ஒரு டிவி சேனலுக்கு ஒரு ஆடு கொடுக்க மாட்டாரா, ஒரு பிராண்டுக்கு என்டாஸ்மெண்ட்டுக்கு வர மாட்டாரான்னு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிராண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்துல அவரை பார்க்க மாட்டாரா, அவரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோமா, அவரை மீட் பண்ணிட மாட்டோமான்னு இன்னைக்கு கோடிக்கான மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் தன்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிட்டு எனக்கு நடிக்கவே வராது அப்படின்றத சொல்லணுன்றதுக்காண்டி ஒரு குட்டி கதை, அவ்வளவு அழகான குட்டி கதை. இந்த குட்டி கதையில அவர் சொல்லி முடிச்சு அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கவும் ஒண்ணும் இல்லை. இந்த ஆடியோல இருந்துச்சு சன் டிவில ஆகும் பொழுது இந்த குட்டி கதையை கேட்கறத மட்டும் நீங்க உட்காருங்க, வேற எதுவுமே கூட நீங்க கேட்க வேண்டாம், அவ்வளவு வைபாகும். அதாவது சொல்லுவார் இல்லையா, தர்பாருடைய குட்டி கதை இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ். அந்த குட்டி கதைக்கு சற்றும் குறையாத நிகரான ஒரு அழகான குட்டி கதையை சொல்லி தலைவர் வந்து அந்த அவருடைய ஸ்பீச்சை மிகப்பெரிய ஸ்பீச்சை முடிப்பாரு. முக்கியமா தலைவர் பாத்தீங்க அப்படின்னா ஞானவேல் அவர்கள் எப்படி வந்து அவர்கிட்ட போய் கதை சொன்னாரு, என்ன ஆச்சு, என்ன அந்த கதையினுடைய இன்டென்ஸ் என்ன, அந்த கதையினுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த கதைக்காக ஞானவேல் மெனக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்திலாம் அழகா பேசுவார். பேசிட்டு இதுல நமக்கான டேக்அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் எதுக்கு 1000 கோடிக்கு ஒர்த்தான படம், எதுக்கு இந்த படம் வந்து 1000 கோடி ஈஸியா அடிக்க நான் சொல்றேன் பாருங்க. சிம்பிள். அதாவது தலைவருக்கு இது வந்து பேன் இண்டியா படம்னு சும்மா இருக்கிறவனை கூட எடுத்து போடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் பல படங்கள்ல பாத்தீங்கன்னா மோகன்லால் எடுத்து போடுறது, அதை எடுத்து போடுறது, இதை எடுத்து போடுறது. இப்போ ஜில்லால மோகன்லால் எடுத்து போட்டதா இருக்கட்டும், இல்ல வேற படங்கள் பிரம்மாஸ்திரா படத்துல பாத்தீங்க அப்படின்னா நாகார்ஜுனா எடுத்து போட்டாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ராஜமௌழி சார் படத்திலேயே பல பேர் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்றது இருக்கு. ரீசன் சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. ஆனா வேட்டையில எதுக்கு அமிதாப் பச்சன் உள்ள வராருன்றதுக்கு அழகான ஒரு ரீசன் சொல்றாங்க. சிம்பிள். என்னன்னா, தலைவர் வந்து கை கட்டி ஒருத்தர் நிக்கணும். அப்ப அதுக்கு தகுதியானவர் யாரு? தலைவர் வந்து ஒருத்தர் வந்து நான் சொல்றத கேளு அப்படின்னு தலைவரை பார்த்து சொல்லும் பொழுது அந்த தகுதி அந்த மனிதருக்கு இருக்கணும். அதாவது அந்த தலைவரை என்ஃபோர்ஸ் பண்ணி தலைவரை ஒண்ணு பண்ண சொல்றது, தலைவரை வந்து நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் எனக்கு தேவைப்பட்டாரு. அப்ப அந்த இடத்துக்கு எந்த மனிதன் செட் ஆவார்னு நான் கதை எழுதும் போது யோசிக்கும் பொழுதே எனக்கு வந்து அந்த இடத்துல வேற யாரையுமே தோணல, எனக்கு அமிதாப் பச்சனை தான் தோணுச்சு.
சிம்பிள். நீங்க யோசிங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கை கட்டி நிக்கிறாரு. டீசர்ல பார்த்தா, இந்த டீசர்ல அந்த கடைசி ஷாட் பாத்தீங்க அப்படின்னா இப்படி வராது. இந்த சைட்ல யாரு அமிதாப் அவர்கள் வரும்பொழுது அமிதாப் அவர்கள் முகத்துல அவ்வளவு ஒரு இன்டென்ஸான ஒரு வெனமஸான ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு மூர்க்கமான ஒரு கேரக்டர். அந்த முகம் அப்படி இருக்கு, அவ்வளவு சீரியஸா இருக்கு. தலைவர் அப்படி ஒரு கையை கட்டுற மாதிரி ஒரு மாதிரி பம்மி போய் பயந்து போய் நிக்கிறாரு. இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப், அதாவது அந்த படத்தை பார்த்தவங்க, அந்த படத்தை பார்த்த அனிருத்தவர்கள் தரப்புல இருந்து வெளியில வந்த விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸ்ல இருக்கிற ஃபேஸ் ஆஃப் வந்து தியேட்டரை அதர விடும், கதற விடும், அழுக விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப். ஸோ தலைவரை ஒருத்தர் கையை கட்டி நிக்க முடியாது. அப்ப நிக்க வைக்கக்கூடிய தகுதியான நபர் யாருன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் தான். இதை தலைவரும் ஆடியோ லான்ச்ல கன்ஃபார்ம் பண்றாரு, ஞானவேலும் கன்ஃபார்ம் பண்றாரு. இதனாலதான் அமிதாப் பச்சன் உள்ள கொண்டு வராங்களே. சோ இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து நார்த் இந்தியாவே வந்து அதிர விட போகுது அப்படின்றாங்க. அதுதான் நடக்க போகுது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நொட்டோரியஸான கேரக்டர். இதுக்கு அவர் எடுத்திருக்க ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தொண்டி முதலும் திருச்சாட்சியும் ஒரு படம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா ஃபகத் ஃபாசிலுக்கு அதுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டே கிடைச்சது. அந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஞான் பிரகாஷன் படத்தினுடைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா பாச்சுவும் அற்புத விளக்கம்னு ஒரு படம், இந்த படங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டரா வேணுன்றதுக்காண்டி இது கரெக்டா இருக்குன்னு ஃபகத் செட் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வில்லன் ராணா அவ்வளவு இன்டென்ஸா தலைவரே சொல்றாரு, எனக்கே பார்த்தா பயமா இருக்குன்னு. சோ கேரக்டரை கரெக்டா உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏன் அதாவது எனக்கு வந்து கமர்ஷியல் தான், எனக்கு அந்த ஆங்கிள் மட்டும் தான் செட் ஆகும். நீங்க ஒரு ரொம்ப அதாவது ஸ்டோரி பேஸ்டு டைரக்டர், என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி படத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஞானவேல் சார்ட்ட கேட்கிறாரு. ஞானவேல் சார் சொல்றாரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு 2வது நாள் போன் பண்றாராம் தலைவருக்கு. போன் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் இந்த லோகேஷ் மாதிரி இந்த நெல்சன் மாதிரிலாம் என்னால் எழுத முடியாது சார், நான் ஏன் தரப்புக்கு தான் எழுதுறேன், நான் எழுதிட்டு வரேன், உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஞானவேல் தலைவர் போன் பண்றாரு. தலைவர் சொல்றாரு, லோகேஷ் மாதிரி நெல்சன் மாதிரி வேணா நான் அங்கே போயிருப்பேன், எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க உங்க படம் உங்க கதையில எனக்கு என் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி என் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துற மாதிரி என்னைய வாழ வச்சு தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நீங்க ஒரு கதை கொடுங்க, ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஐடியாலஜி ரொம்ப கிளியரா இருக்கு. இதுதான் படம் அப்படின்றது எந்த தொய்வும் இல்லாம அவ்வளவு அழகா சொல்றாங்க. இன்னொன்னு ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன், என்னன்னா நேற்று 58 நிமிஷம் தலைவர் பேசினாரு, 13 நிமிஷம் அனிருத் நொறுக்கு ஒரு பெரிய கான்செப்டே நடத்தினாரு. அதாவது இந்தியாவோட இப்படி ஒரு 15 நிமிஷத்தை யாராலையும் என்ஜாய் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு என்ஜாய் பண்ண தலைவர் ரசிகர்கள் ஆடியோ லான்ச்ல உட்கார்ந்தவங்க அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 35 நிமிஷம் ஞானவேல் சார் அவர் பேசினாரு. அந்த 35 நிமிஷம் அவர் பேசின மாடல் இருக்கு பாத்தீங்களா, அது எது ஆரம்பிக்கணும், எங்க எதை பத்தி பேசணும், எந்த இடத்துல காமெடி பேசணும், எந்த இடத்துல தலைவரை மாசா பேசணும், எந்த இடத்துல தலைவரை தாழ்த்தி பேசணும், எந்த இடத்துல மத்தவங்களுக்கு எப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும்னு அந்த 35 நிமிஷம் அவர் பேசின வைப அப்படியே படத்துல நடத்தினார்னாலே படம் வந்து 1000 கோடிக்கு சற்றும் குறையாது. அவ்வளவு அழகா பேசினாரு. அது அப்படியே அவர் பண்ணாருன்னா போதும். ஜெய்பி மாதிரி ஒரு படத்தை அந்த ஸ்ட்ராங்கான கதையை வேட்டையில வச்சிருந்து தலைவருடைய எலமெண்ட்ஸ் தான் பெரிய, அதாவது தலைவர் வந்தாலே எலமெண்ட் தான் வைங்களேன், அதை அவர் ஈஸியா பண்ணிடுவார். அது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா படத்தை ஸ்டாப்பிங்கே கிடையாது. ஏன்னா நேத்து அந்த அமிதாப் பச்சனுடைய அந்த கேரக்டர் டெபினிஷன் வந்து புரிஞ்சிருச்சு, இந்திய மக்களுக்கே அது புரிஞ்சிருச்சு. நேற்று ஆடியோ லான்ச்சோட வைப்பு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து படம் வந்து எந்த வகையிலும் யாராலையும் நிறுத்த முடியாம அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும், என்ன சொல்றா ஜனவரி வரைக்கும் ஓடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 1000 கோடி கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் அஜித் அவர்களுக்கான மொமெண்ட் என்னன்னா, இது விஜய் அவருடைய வீடியோ வருது. விஜயனுடைய வீடியோ வரும்போது தலைவர் வந்து ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டாருன்னா மிகப்பெரிய கூட்டம், தலைவர் சொன்னதை வார்த்தை மாறாம எழுத்து மாறாம அப்படியே ஏத்துக்கிற கூட்டம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர் படை. அது நாங்க மிகப்பெரிய கூட்டம். அவர் சொல்லிட்டாருன்னா கேட்டோம். அவர் வந்து லால் சலாம விஜய் விட்டுருங்கப்பா, அவன் சரி வந்து அவர் வந்து நான் பார்த்து வளர்ந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. அதுக்கப்புறமே வந்து விஜயை பத்தி அவர் பேசுறதே இருந்துட்டாங்க. ஆனா நான்லாம் வந்து தலைவர் சொன்னாலும் தலைவரை டிஃபெண்ட் பண்ணுறதா பேசுறோம்னு வைங்களேன், நீ தலைவரே சொன்னாலும் ஏத்துக்கிற முடியாதுன்ற ஒரு கூட்டத்துல உள்ளவன் அப்படின்னு வைங்களேன். ஆனா தலைவர் சொன்னா, அதனால நேற்று விஜய் அவர்களுடைய போட்டோ வந்தாலும் தலைவர் ரசிகர்கள் கைத்தட்டி சத்தம் போட்ட அளவுக்கு. ஏன்னா நீங்க ஜெயிலர்ல பாத்தீங்க அப்படின்னா இதே விஜய் பாட்டு போட்டது செருப்பு பறந்தது, அதே நேரத்துல பாட்டில் எல்லாம் பறந்தது. ஆனா இதுல அப்படி இல்லை. இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிரிச்சோம், எல்லாரும் கைத்தட்டோம். உண்மையை சொல்லப்பட நானே நீந்து கைத்தட்டேன். அவருடைய இது ஏன் அவருடைய வீடியோ அவருடைய பாட்டு அங்க வந்ததுன்னா லைக்கா அவருடைய முதல் படம் கத்தி. ஸோ அதனாலதான் வந்தது. இது ஒரு சைட்ல ஓகே மாஸ். ஆனா
தமிழ்குமரன் அவர்கள் பேசும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அநேகமா ஞானவேல் அவர்களை பத்தி பேசும் பொழுது ஞானவேல் அவர்கள் தன்னுடைய விடாமுயற்சியினால மேல வந்தாரு. விடாமுயற்சின்ற வார்த்தையை படத்துக்காக இல்ல, விடாமுயற்சினால ஒருத்தர் மேல வந்தாருன்னு விடாமுயற்சின்னு அந்த வார்த்தை வரும்பொழுது ஒரு நிமிஷம் கத்துனாங்க தலைவர் வந்து. இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்குமான வித்தியாசம். அதை மாற்ற முடியாது. விஜய் பேரு போட்டோ அவர் நடிக்கிறாரு, ஒரு நிமிஷம் நடிச்சு காட்டுறத போடுறாங்க, அது கத்துனா எப்படி? அதே நேரத்துல விடாமுயற்சின்ற ஒரு வார்த்தையை வேற இன்னொருத்தருடைய வளர்ச்சியை ரெஃபர் பண்றதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. படம் பேரை கூட சொல்லல, அதுக்கு கத்துனாயே போடுறது நம்ம டீம் ஒரு சவுண்டு. அதனால இந்த விடாமுயற்சி ஒரு போட்டு போட போகுது, அது எந்த மாற்றத்துக்கும் இல்லை. ரெண்டாவது இவங்க அதாவது மஞ்சு வாரியார் பேசும்பொழுது என்னை தமிழ் மக்கள் நல்லா ஏத்துக்கிட்டாங்க. நான் 2 படம் தான் தமிழ்ல பண்ணியிருக்கேன். ஒண்ணு அசுரன், இன்னொன்னு துணிவு அப்படின்னாங்க. அந்த வார்த்தை முடியறதுக்குள்ள கத்துனாங்க, கத்திட்டு இருந்தாங்க. அதுதான் அஜித்துக்கான மாசு எங்கேயுமே குறையாது. எங்க யாரு படம் ஓடினாலும் அவர் தான் ஹீரோன்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தலைவர் ஃபேன்ஸுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு வைங்களேன், அதாவது தலைவர் ரஜினிகாந்த் எப்படியோ, தலைவர் ரஜினிகாந்த் எங்களுக்கு 100% அஜித் எங்களுக்கு 90%. இவர்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் இவர்கிட்ட இருக்கும். சோ அதனால அவருக்கு அடுத்து வந்தவர்தான் இவர் இருந்தாலும் இவர் மேல உயிர் அப்படின்னா இவர் மேல எங்களுக்கு மரியாதை மதிப்பு இருக்கு. சோ அதை தான் நேற்று வெளிப்படுத்தணும். சோ இப்படியா நேற்று ஆடியோ லான்ச்சு படத்தை வேற மாதிரியா ஆக்கிருச்சு. இனிமே அடுத்தது பாத்தீங்கன்னா வரிசை ட்ரெய்லர் வரும், ஒவ்வொன்றா கட் பண்ணுவாங்க, ப்ரொமோட் கட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதுக்கு இது நீங்க அதெல்லாம் தான் அக்டோபர் 10 கண்ட்ரோல்ல எடுக்கிறோம். டிசம்பர் இன்னும் சொல்ல போனா ஜனவரி 10 கொண்டு போய் முடிக்கிறோம். அதுல தலைவர் ஃபேன்ஸ் எந்த மாற்று கருத்து எப்பயும் போல ரெடியா இருங்க. நன்றி, வணக்கம்.